ஓம் சாந்தி. 12 ஏப்ரல் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எதற்கு ஞானம் என்று சொல்லப்படுகிறது? தந்தை வரும்பொழுது குழந்தைகளுக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்கிறாரோ அதுவே ஞானம் ஆகும். தந்தை வரும்பொழுது குழந்தைகளுக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்கிறாரோ அதுவே ஞானம் ஆகும். இரண்டாவது கேள்வி, யாராவது வரும்போது என்ன புரிய வைக்க வேண்டும்? காட் ஃபாதர் இஸ் ஒன், பரம்பிதா பரமாத்மா ஒருவர் என்பதை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். இதை மட்டும் புரிய வச்சா போதும், ரொம்ப சொல்ல தேவையில்லை. காட் ஃபாதர் இஸ் ஒன், பரம்பிதா பரமாத்மா ஒருவர் என்பதை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். இதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கேட்பாங்க அவங்களே கேள்வி, யார், எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்காருன்னு. அப்போ நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். மூணாவது கேள்வியில் பாபா என்ன கேட்குறாருன்னா, எந்த ஒரு போதையில் இருக்க வேண்டும்? எந்த ஒரு போதையில் இருக்க வேண்டும்? சுயம் பகவான் நமக்கு ராஜயோகம் கற்பித்து ராஜ்யத்தின் ஆஸ்தியை அளிக்கிறார் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். சுயம் பகவான் நமக்கு ராஜயோகத்தை கற்பித்து ராஜ்யத்தின் ஆஸ்தியை அளிக்கிறார் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். நாலாவது கேள்வி, பிரம்மாச்சாரி யார்? தூய்மையின் விசேஷ தாரணை மூலம் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் பிரம்மாச்சாரி ஆவார்கள். தூய்மையின் விசேஷ தாரணை மூலம் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் பிரம்மாச்சாரி ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, சர்வீசபிள் யார்? சேவை செய்யக்கூடியவர்கள் யார்? பாபா சொல்றாரு, சேவையில் திருக்கால தர்சியின் உணர்வில் இருந்து, சேவையில் திருக்காலதர்சியின் உணர்வில் இருந்து அறிந்து மற்றும் ஆன்மீக தன்மையின் சார அம்சத்தை நிரப்பிக் கொள்பவர்கள்தான் சேவை செய்யக்கூடியவர்கள் ஆவார்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், யோகா என்பது டேஷ், ஞானம் என்பது டேஷ் ஆகும். யோகா என்பது அக்னி, ஞானம் என்பது அமிர்தம் ஆகும். இரண்டாவது, தேவி தேவதைகளின் ராஜ்யத்திற்கு டேஷ் ராஜ்யம் என்று கூறுவார்கள். தேவி தேவதைகளின் ராஜ்யத்திற்கு பகவான் பகவதியின் ராஜ்யம் என்று கூறுவார்கள். மூன்றாவது, யோக அக்னியினால் உங்களுடைய டேஷ் நீங்கிவிடும். யோக அக்னியினால் உங்களுடைய அனைத்து நோய்களும் 21 பிறவிகளுக்கு நீங்கிவிடும். யோக அக்னினால் உங்களுடைய அனைத்து நோய்களும் 21 பிறவிகளுக்கு நீங்கிவிடும். நாலாவது, ஞானத்தினால் டேஷ் நொடியில் வந்து விடுகிறது. ஞானத்தினால் ஜீவன் முக்தியின் சுவை ஒரு நொடியில் வந்து விடுகிறது. அஞ்சாவது, பிராமணர்கள் டேஷ் ஆவார்கள். பிராமணர்கள் அனைவரையும் விட உயர்ந்தவர்கள் ஆவார்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.